எங்கள் அம்மாட்ட ஃபோன் பேசியே ரொம்ப நாளாகுது. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட வேலை, நாத்தனார் வேலை வந்துருச்சா. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் கூட பண்ண முடியல. அதுவும் அங்கே என்ன பண்ணுதுன்னு தெரியல, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்குது. ஒரே ஒரு பொண்ணு நான் தான் இருக்கேன், எனக்கு கூட ஃபோன் பேச மாட்டேங்குது எங்கள் அம்மா. சரி, எங்கள் அம்மா தான் வேலையில் பிஸியாக இருக்கும், நான் அது ஃபோன் பண்ணி பேசுகிறேன் எங்கள் அம்மாக்கு. அதுவும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரேம்மா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா அதே நினச்சிட்டு இருக்கும், அதில் கூட ஃபோன் பண்ணியிருக்காது கோவத்தில். சரி, நம்மளே ஃபோன் பேசுவோம். ஹலோ அம்மா, உன் பொண்ணு அம்மலா பேசுகிறேன், ஞாபகம் இருக்கானே? நல்லா இருக்கேன்டி. ஏன்டி இப்படி பேசுகிற? அப்புறம் என்கிட்ட நீ ஃபோன் பேசி எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு ஃபோன் பண்ணி என்ன எதுன்னு கேட்குறியா? நானே கேட்டா நீ என்ன பண்ணுவ? நீ ஃபோன் பண்ண வேண்டியதானே? அட ஏமா நீ வேற, என் நாத்தனா வேற ஊருக்கு வந்திருக்கு, எனக்கு இங்கே வேலை சரியா இருக்குமா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, திடுதிப்புன்னு வந்துருச்சு, எனக்கே தெரியல. அப்படியா? அப்போ வீட்டுக்கு வரமாட்டியா நீ? ஆமாம்மா, அதான் என்ன செய்யறதுன்னு தெரியல. மாமியாட்ட என்ன கேட்கவே இல்லை ஊருக்கு போறேன்னு. மாமியாட்ட அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலும் விடாது. ஏன் அங்கே போற, இங்கே இரு, இந்த பிள்ளைங்க வந்துருச்சு, நாத்தனார்லாம் வந்துருச்சு அப்படின்னு. நாத்தனார் வந்தா என்ன, அதான் உன் மாமியா இருக்கே, நல்லா பாத்துக்குவாங்க, நீங்க வா. என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா எனக்கே. மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாடி. அம்மா வீட்டுக்கு போறேங்க, ஒரு 10 நாள் தங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா. ஸ்கூல் லீவ் விட்டாச்சுல, அங்கே இருந்து என்ன பண்ண போற? நீ தான் பேசணும். மாப்பிள்ளை என்ன சொல்ல போறாரு? தங்கச்சி வந்துருச்சுல, அப்புறம் நீ ஊருக்கு போற, அவங்க அம்மா மாதிரியே தான் பேசுவாரு. அம்மா கேட்ட பையன் தான், ஜாடி கேட்ட முடியாதான் இருக்குங்க. ஆனா இங்க அப்படியா? உங்க அண்ணன் இப்ப என் பேச்சே கேட்கறதில்ல, எல்லாம் உங்க அண்ணி பேச்சதான் கேட்கறான். ஏமா அப்படி சொல்ற? என்னாச்சுமா? சுதானி அம்மா வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அப்புறம் நல்லா பதில் தான் கொடுத்துருக்கமா. இது மாதிரிதான் நீ இருக்கணும் பாரு. நீ இந்த வயசுல நல்லா கத்துக்கிட்ட பேச. நேரில் வந்து அது இதுன்னு அவ்வளோ பில்டப் போடுறாங்க. எனக்கே அவ்வளோ கோவம் வந்துருச்சு. இந்த அவங்க படவே வேணா நானும் தூக்கி எறிஞ்சிட்டேன். கரெக்டு தாம்மா நீ பண்ணது. அப்படிதான் பண்ணிருக்கணும். அதுங்களுக்குலாம் மூஞ்சி லாச்சாப்பில் தான் பேசணும், அப்படிதான் தூக்கி போடணும். அதுக்கு தான் உங்க அப்பா கோவப்படுறாரு. ஏன் இப்படி நடந்துகிட்ட, ஏது நடந்துட்டேன்னு. சரிம்மா, அப்பாவுக்கு எப்படி தெரியும்? அவங்க சுதானி கூவி அமுச்சு விட்டுருக்கல உங்க அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி. அப்புறம் அவன் வந்து கேட்டிருக்கான். ஓஹோ அப்படியா? முன்னாடி அப்படியா வந்து உங்க அண்ணன் தெரிஞ்சு தெரியாத மாதிரி விசாரிக்கிறான். ஆமா, அண்ணனும் ரொம்ப மாறிடுச்சு, யாரையுமே நம்ப கூடாதுமா இனிமே. அதே தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். என் மாமனை இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தேன், இவன் அவனையும் நம்ப கூடாதுன்னு நினைச்சிட்டேன். என்ன சொல்றதுனே தெரியலடி, எல்லாரும் இப்படிதான் மாறி கிடக்குறாங்க. சரி விடுமா, வருத்தப்படாத. சரி நீயாவது வருவ, பிள்ளைங்களோட நல்லா 2-3 நாளைக்கு இருக்கலான்னு பார்த்தா நீயும் வரமாட்டேங்கிற. ஆமா, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கும். நான் கேட்கறேன் வீட்டுக்காட்ட. உன் வீட்டுக்காட்ட கேட்டு இங்க ஒரு 4-5 நாள் இருக்கிறப்பலாம் வாடி. சரிம்மா நீ எதுவும் வருத்தப்பட்டு இருக்காத. அண்ணே அண்ணி ஏதோ பேசினா பேசிட்டு போதுங்க. எது இது பண்ணிட்டு இருக்காத, நான் நேரில் வந்து பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். சரிடி. அப்பா வீட்டுல இருக்காராமா? அப்பா வீட்டுல இல்ல, கடைக்கு போயிருக்காரு. பாருமா, அஞ்சலி வெளியே ஊஞ்சல விளையாடவே விட மாட்டேங்கிறா. சரிம்மா வைமா, நான் அப்புறம் பேசுறேன். இங்க ஒரு பஞ்சாயத்து முடிச்சு வைக்கணும், வைமா. சரி. என்னாச்சு? நீ என்ன பண்ண? அவ ஒன்னும் பண்ணலாமா, நான் ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருந்தேன். அவதான் கீழே இறங்கடி அப்படின்னு தள்ளி கீழே இறக்கி விட்டாமா. ஆமாம்மா, பாப்பா சொன்ன மாதிரி அஞ்சலியும் நிசாவும் அப்படிதான் நடந்துட்டாங்க. என்னடா சொல்ற? அஞ்சலியும் நிசாவும் ஓவரா பண்றாங்கம்மா. நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டு ஊஞ்சல கூட உட்கார விட மாட்டேங்கிறாங்க. கீழே இறங்கு, ஒரு நாள் நீ விளையாண்டியே அப்படின்னு எங்களை தான் திட்டுறாங்க. சரி விடு, அல்லாத நான் வந்து கேட்கறேன். அல்லாத பாப்பா, நீ வந்து கேட்கணும், இல்லைன்னா வரவே மாட்டேன் கீழே. சரி வா, கீழே போலாம். என் பிள்ளை இப்படி அழுக வைக்கிறாங்க, வா போய் கேட்போம். வாமா, போய் கீழே கேட்போம். என்னன்னு ஒரு கை பாத்துருவோம் அவங்கள. அஞ்சலி நிசா, என்ன 2 பேரும் ஒத்துமே விளையாட மாட்டீங்களா? நான் பிள்ளைங்களை விளையாட மாட்டேங்கிறாமே, தள்ளி விடுறீங்களாமே. எங்க அப்படி தள்ளி விட போறோம்? ஆகாஷ் தான் அப்படி பண்ணா, எங்களை தள்ளி விட்டான். என்னடா தம்பி, நீ தள்ளி விட்டியாமே? அவன் உன்னே சொல்றா. இல்லம்மா, நான் அப்படி எதுவுமே பண்ணவே இல்லை. நான் உட்காந்து விளையாண்டேன். அந்த நீட்டவாள் எது குதிரைவாள் அஞ்சலி தான் என்னை தள்ளி விட்டாமா. ஏய், இன்னைக்கு குதிரைவாள் நீட்டவாள் சொன்னா அவ்வளவுதான் உனக்கு. நான் தான் இங்க பேசிட்டு இருக்கேல, எதுக்கு இப்படி கோவப்படுற? அப்புறம் நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறீங்க. உங்க பையன் பேசுறத நம்புறீங்க. அதுவும் நீட்டவாள் குதிரைவாள்னு சொல்றேன். என்னையா இப்ப எனக்கு கோவம் வராதா? நீ கோவப்படாத, நம்ம அம்மாட்ட போய் சொல்லுவோம். ஆகாசும் உஷாவும் தான் அப்படி பண்றான்னு சொல்லிடுவோம். ஏய் கீழே இறங்க. என்னத்த கீழே இறங்குன்னு சொன்னேன் உன்னைய. ஏன் புள்ள உட்காந்த இடத்துல நீ வந்து உட்காந்துருக்க? நீங்க வந்து அதிகாரம் பண்றியா? அவ்வளவுதான் உனக்கு. எதுக்கு எங்க அக்கா திட்டிட்டு இருக்கீங்க? அப்புறம் என் பிள்ளை அழுத்திட்டு சொல்லுதுல நீங்க இப்படிலாம் பண்றீங்கன்னு. அப்ப உங்க பிள்ளை சொல்றதை நம்புவீங்க, நாங்க சொல்றதை நம்ப மாட்டீங்க. ஆமா, கீழே இறங்க. எங்க அம்மா போய் நான் கூட்டிட்டு வரேன். போய் கூட்டிட்டு வாப்போ. நான் உங்க அம்மா கண்ட பயமா இருக்கும் எனக்கு. நான் பக்கத்து நிம்மதியா இருந்தோம். இப்ப நீங்க 2 பேரும் வந்துட்டு என் பிள்ளை விளையாட விட மாட்டீங்க. அஞ்சலி நிசா பாருங்க, எங்க அம்மா வந்துட்டாங்க. இதுங்க ஒரு கோழி முட்டுறேன். கோழி முட்டுறதா உங்க வேலையாச்சே, இன்னும் என்ன சொல்லணும்? ஏய் என்னாச்சு? ஏன் 2 பேர் கத்திட்டு இருக்கீங்க? அஞ்சலி நீ எதுக்கு அழுத்திட்டு இருக்க? எல்லாம் அத்தை பண்ற வேலைதாம்மா. அத்தை தான் எங்களை ரொம்ப பேசிட்டாங்க. உங்களை என்ன பேசினாங்க? என் பிள்ளைங்கிட்ட என்ன பேசுன நீ? பாரு, ஏய் ஓய்ங்க சொல்லாத சரியா? மரியாதை என்ன அண்ணின்னு கூப்பிடு. ஆமா, நீ மரியாதை நடத்தி நாங்களும் இப்படி நடந்துக்குவோம். நீ எப்படி நடந்துக்கிறியா? நான் உனக்கு மரியாதை கொடுக்கல சொல்லு பாப்பா. அதான் வந்தோடனே துரத்தி வர மாதிரி பேசுனியே. 20 நாள் இருக்க போறாங்களா? ஐயோ அப்படி இப்படிலாம் பேசுனியே, அது பத்தாதாக்கும். நான் எங்க அப்படி சொன்னேன்? இங்க பாரு, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் எதுவுமே பேசல, உண்மையதான் பேசுறேன். இல்லம்மா, நாங்க ஊஞ்சல விளையாண்டுட்டு இருந்தோம். அது அத்தைக்கு பிடிக்கல. அது ஆகாசு போய் அவங்க அம்மாட்ட போய் குரலி முட்டி விட்டான். அதுக்காக அத்தை வந்து என்கிட்ட சண்டை போறாங்கம்மா. என் பிள்ளைங்க ஊஞ்சல உட்காந்து விளையாடக்கூடாதா? உன் பிள்ளைங்க தான் விளையாடணுமா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. எல்லாரும் சேர்ந்து போய் விளையாடுங்க, சண்டை போட விளையாடுங்க நானும் சொன்னேன். என் பையன் வந்து சொல்றான், அவளுக்கு தான் சண்டை போடுறாங்க, என்னை இறக்கி விடுறாங்க அப்படிங்கிறான். என் பிள்ளைங்க பொய்யெல்லாம் சொல்லாதுங்க. இப்ப அடுக்கு வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்காத. உஷா பாரு, அதுங்களாம் எவ்வளவு விவரமா இருக்குங்க. என்ன அழுதுட்டே இருக்க? மதினி பாருங்க, என் பிள்ளை தான் அழுதுட்டு இருக்கு. பிள்ளை தான் உன்னைய மாதிரி அழுது நடிக்குங்களே. யாரு அழுது நடிக்கிறாங்களா? என் பிள்ளை
அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு அது மாதிரிலாம் தெரியாது. என் பிள்ளைங்க ஏன் பசங்க கூட சண்டை போடணும் சொல்லு கேட்குறேன். அதே எப்படி எனக்கு தெரியும்? உங்க ரூம்ல நீங்க ஏசி போட்டிருக்கீங்க, நாங்க இருக்க ரூம்ல ஏசி இருக்கா என்ன? வெயில் காலத்துல வீட்டுக்குள்ளாரே இருக்க முடியல. சரி வெளியாவது காத்தாட கொஞ்சம் மூஞ்சில விளையாட வரலான்னா அதையும் விட மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு ஊஞ்சலும் வேணாம். அங்க ஏசி ரூம் வச்சிருக்கீங்களா, அதே எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க. நாங்க எங்க ஏசி ரூம் விட்டு கொடுக்கணும்? அதெல்லாம் முடியாது. அப்ப என் கூட சண்டை போடாம கிளம்புங்க. யார் சண்டை போடுறா? நான் பாட்டுக்கு ஒப்புல பேசிட்டு இருந்தா நீ தான் இடக்க வழக்க வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. சுந்தரி என்னாச்சுமா? என்ன இங்க சத்தம்? யாருமா உன் மருமா என்னை ஓவரா பேசுறாங்க? நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் வந்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. என்னையும் என் பிள்ளையும் கரைச்சு கொட்டிட்டே இருக்காங்கம்மா. கேளுமா நீயாவது. அமலா என்ன வேணும் உனக்கு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் பேசவே இல்லத்த, உங்க பொண்ணு தான் ஓவரா பேசிட்டு இருக்கு. நான் ஓவரா பேசுறேன்னம்மா, கேளுமா. அமலா என் பிள்ளைங்களை எது திட்டிட்டு இருக்க? நீ ரொம்ப ஒழுங்கா? அம்மா உங்க பொண்ணு ரொம்ப ஒழுங்கு. என் பிள்ளைங்க இருக்கே ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடவும் தெரியாது, அது பாடு கை இல்லாம ட்ரெஸ் போட்டு அலையுது. என் பிள்ளை எப்படி வேணா போடும், உனக்கு என்ன? பாருமா என்னை எப்படிலாம் கரைச்சு கொட்டுறாங்க. நீ அமைதியார், நான் பேசிக்கிறேன் அவள்கிட்ட. ஏன் நானும் இதே மாதிரி ட்ரெஸ் போட்டா விட்டுருவீங்களா நீங்க? வீட்டுக்குள்ளார நைட்டி கூட போட விட மாட்டேங்கிறீங்க. நைட்டி போட்டுருந்தா ஏன் நைட்டியை போடுற? அதெல்லாம் போடக்கூடாது. இங்கே ஆம்பளைங்களா இருக்காங்க, என் வீட்டுக்காரலாம் இருக்காரு, பெரியவர் இருக்காரு, அதெல்லாம் போடாது அப்படிங்கிறீங்க. வீட்டில் புடவை தான் கட்டணும், நைட்டி போடக்கூடாதுங்க. இப்போ உங்கள் பொண்ணு மட்டும் போடுறது நியாயமா? எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் போடுவேன், அதுக்காக இங்கே வந்து எல்லாத்தையும் நான் மாற்றிக்கணுமா? ஆமாம் என் பொண்ணு எப்படி வேணா போட்டுக்குவா, உனக்கு என்ன? உங்களுக்கு பொண்ணு எந்த தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன்னா அவ்வளோதான் குற்றச்சாக்கு சொல்லிடுவீங்க. எனக்கு என்னப்பா வந்துச்சு, என்னமோ பண்ணிக்கோங்க பேசிக்கோங்க. நான் கிளம்புறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு. அது அம்மா வீட்டுக்கு கிளம்புறியா? அதெல்லாம் போகக்கூடாது, நீங்கள் தான் இருக்கணும். ஏன் உங்க பொண்ணு மட்டும் இங்க வந்திருக்காங்க, நான் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதா? எங்க அம்மா வீட்டுக்கு பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க பொண்ணு சுந்தரி வரவும் சரி இங்க போகக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படி சமைச்சு போடணும், சரி இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க பொண்ணு பேசுற விதம், உங்க பேத்திங்க பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால எங்க வீட்டுக்கு கிளம்புறேன். இப்ப என்ன சொன்னா என்ன செஞ்சான்னு வீட்டுக்கு கிளம்புறேங்கிற? எங்க அம்மா லீவ் விட்டாச்சுல, வாடி வாடின்னு கூப்பிடுறாங்க. இப்ப எனக்கு காசு இருக்காதா எங்க அம்மா வீட்டுக்கு போனுட்டு? நீ வீட்டுக்கும் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, இங்கதான் இருக்கணும். இங்க வச்சதான் சட்டம். நான் என் வீட்டுக்காட்ட கேட்கிறேன், அவர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி நான் நடந்துக்கிறேன். என் பையன் நான் என்ன சொல்லுவேனோ அதே தான் சொல்லுவான். என்ன சிரிப்பு? இங்க சிரிச்சா கூட தப்பா? ஏன் வாயி ஏன் பல்லு, நான் சிரிப்பேன். வீட்டுல மனுஷன் பேசுவானாக்கும். ஏன் 2 பேரும் இங்கே நின்று இருக்கீங்க? உள்ளார போங்க. இல்லைன்னா உங்க அப்பாட்ட சொல்லிட்டு நம்ம அம்மா வீட்டு கிளம்பலாம். எனக்கு ஊஞ்சல்ல விளையாடணும். நாங்களும் ஊஞ்சல விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்க தான் விளையாடுவோம். சொல்லிட்டாங்களே, காதல் உள்ளதா இல்லையா? போங்க. மருமவ ரொம்ப பேசுறாமா. எப்பா என்ன இப்படியே நடந்துக்குவா? நானே என்னைக்காவது ஒரு நாள் தான் உங்க வீட்டுக்கு வரேன், அது கூட அவளுக்கு பிடிக்கலையாமா? சொல்லுமா. விடுடி, அவளே போக்கத்தவ என்ன பேசுன்னு தெரியாம ஏதோ பேசிட்டு போறா. நீயா அவளை பேசிட்டு நினைச்சிட்டு இருக்க? அம்மா இருக்கிற வரைக்கும் நீ எப்ப வேணா வரலாம் போலாம், சரியா? ஆமா நீ இருக்கும்போது அவ அந்த பேச்சு பேசுறா, நீ இல்லைன்னா அவ்வளவுதான். நான் சொல்றேன், நான் இருக்க வரைக்கும் நீ வரணும் இங்க. இதுக்குள்ள வரைக்கும் தாம்மா, அதுக்கப்புறம்லாம் யார் வரப்போறா? சுட்டு போட்டாலும் இந்த வீட்டு பக்கம் நான் எட்டியே பார்க்க மாட்டேன். உள்ளார போலாம். உள்ளார எங்கம்மா காத்தா வருது, ஃபேன்ல ஏசி இல்ல ஒண்ணு இல்ல. அவ ரூம்ல மட்டும் ஏசி இருக்கு, ஏ ரூம்ல ஏசியே கிடையாது. அதனாலதான் பிள்ளைங்க வெளியே வந்து விளையாடுதுங்க. அதை கூட புரிஞ்சுக்காம அவ பாட்டு காட்டு மொத்தம் வந்து கட்டிட்டு போறா. தேரடி விடிடி, உங்க அப்பாட்ட சொல்லி உங்க ரூமுக்கு ஒரு ஏசி போட்டு விட்டேன். அம்மா போ, நல்லா கூட போட்ட ஏசி நீ. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உன் மரம ஒரு ஏசி இருக்குல்ல, அந்த ரூமை விட்டு கொடுக்க சொல்லு, நாங்க தங்கிக்கிறாங்க. ஏண்டி இருக்கிறது 20 நாள் இன்னமும் சண்டை போட்டே தான் இருக்கணுமா? ஆமாம்மா, அவ அப்படி பேசுறாங்க, நான் மட்டும் அமைதியா பேசணுமா? சரி அவதான் லூசு தரமா ஏதாவது பேசிட்டே போவா, அதுக்காக நீயே கோவப்படுற. கோவப்படாம இருடி. கோவப்படுதுன்னு வச்சுக்கோ, அவள்கிட்ட ஏதாவது பேசினா ஏசுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். உங்க அண்ணனும் வீட்டை விட்டு கிளம்புன்றுவான். அப்புறம் உங்க அப்பன்னு அவ்வளோதான் மருமோசர் தான் சாஞ்சிட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டுருவாரு. அந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்காளோ எல்லாத்தையும். ஆமாண்டி, என்னத்தான் சொல்றது. உங்க அப்பாவே என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு. மரும ஊன்னு சொன்னா சரிமா தலையாட்டிட்டு போறாரு. நம்மள எல்லா நாளும் என் பேச்சு கேட்டுட்டு இருந்தவன் இப்போ அதை கூட கேட்க மாட்டேங்கிறான். ஏதோ 1 2 கேட்கறான், என்னம்மா ஏதுமான்னு, மற்றபடி எதுவும் எல்லாத்தையும் கேட்க மாட்டேங்கிறான். இந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்காமோ மருமோ கறி. நீதா இன்னும் புரியாம கிடக்குற. புரிஞ்சு என்ன போகுது, புரியாம என்ன போகுது, போடி. என்னமோ பேசிட்டு போறா, விடு. வா வந்து படுவா உள்ளார. நான் போறேன் உள்ளார. வாங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வா. உஷா, அஞ்சலி வாங்க 2 பேரும் உள்ளார போலாம். அழுவாதீங்க. ஆடி சுந்தரி, ஏன் இப்படி கோவப்பட்டே இருக்க? கோவப்படாம நான் சொல்றதை மட்டும் கேளு, அமைதியாரு, சரியா? நடக்கிறது தானா நடக்கும். இப்ப அவ ராஜி அவ பாடி பேசிட்டு போவா, அதுக்காக நீ எதுவும் கோவப்பட்டு இருக்காத. 10 நாள் 20 நாள் இங்க தங்குறதா இருந்தா நான் சொல்றதை கேளு, அப்படிதான் நானும் சொல்லுவேன், சரியா? நவரு. நீங்க இங்கேயே உட்காந்துருக்கீங்க, வாங்க உள்ளார போவான். ஏமா ஏதோ 20 நாள் இங்க தங்கிட்டு போலான்னு பார்த்தா நம்ம அம்மாச்சி என்னன்னா நம்ம சொல்றதே கேட்க மாட்டேங்குது. இன்னமும் அந்த மரும பேச்சு தான் கேட்டுட்டு இருக்கு. என்னடி சொல்றீங்க? இங்க இருக்கலாமா? நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? இருக்கலாமா இங்கேயே? அப்ப 2 பேரும் சண்டை போடாம இருக்கணும், அவங்க கூட சேராதீங்க, சரியா? ஆகாசும் உஷாவும் அவங்க அம்மா மாதிரியே வில்லித்தனமா இருக்குங்க, சரியா? அதனால 2 பேரும் அவங்க கூட சேராதீங்க, தனியாவே விளையாடுங்க. சரிம்மா. உள்ள நேரம் விளையாடுறதெல்லாம் போதும், உள்ளார போங்க 2 பேரும். சரிம்மா. என்னடி அஞ்சலி, அப்புறம் வந்து விளையாண்டுக்கலாமா? சரிக்கா. ஏண்டி அம்மலா, இந்த வீட்டுல வந்து நீ ஆட்டமா ஆடுற, பேச்சா பேசுற? எனக்கு இந்த வீட்டுல சொத்துல பங்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் 2 பொண்ணு வச்சிருக்கேன். 2 பொண்ணுக்கு மாமிஞ்சிரு நீங்க தானே செய்யணும். எங்க அப்பாட்ட சொல்லி அது வேணும் இது வேணும் சொல்லி எல்லாத்தையும் கறந்து எல்லாத்தையும் இப்ப நான் வாங்கிடல. என் பேர் சுந்தரி இல்ல. இவன் மட்டும் ஒய்யாரமா ஒண்ணு கொண்டு வராம அதிகாரத்தை காப்பாலாம். எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் போட்டு செஞ்சு போன நான் அமைதியா போணுமா? பாருடி, இனிமேட்டு என் ஆட்டத்தை நீ தான் பார்க்க போற. என்னையே சீண்டிட்டில, என்னையே கோவப்படுத்திட்டில பாரு. நீ ரொம்ப பேசிட்டில,
இருக்குடி, உனக்கு இருக்கு. நான் யாருன்னு காமிக்கிறேன். நான் உடனே பயந்து இந்த வீட்டில் வந்து ஓட மாட்டேன். 20 நாள் இங்கே தாராளமாக தங்கி என் பிள்ளைக்கு எங்களுக்கும் பிடிச்சத இங்கேருந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் போவேன். அவ்வளோதான் கேனையா நான் சும்மா விட்டுருவேன். அவனைய என்னையே சீண்டி பாத்தில பாரு, இனி என்ன நடக்குதுன்னு என் ஆட்டத்தை நீ பார்க்க தான் போற.